உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தஞ்சை பெரிய கோவில் முதல் கங்கை கொண்ட சோழபுரம் வரை சோழர்களின் பெருமையை ஒரே பயணத்தில் காணுங்கள். 1 நாள் மற்றும் 3 நாள் பேக்கேஜ்கள் உண்டு. தீபாவளி என்பதை விட அது தீப ஒளி திருநாள் என்பதுதான் உண்மை. 2025 தீப ஒளி திருநாளை மக்களுடன் மக்களாக நாம் போட்டிகளில் கலந்து கொண்டு கொண்டாட போகிறோம் என்பது கண்டிப்பா உங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன கோலம் போட போறீங்க, எத்தனை பேர் நீங்க டீம்ல போட போறீங்க அப்படின்னு எடுத்துங்க. நிறைய சேனல்ஸ்லாம் வந்து வீடியோ பண்ணுவாங்க. உங்களுடைய கோலம் வெற்றி அடைந்ததுன்னா மக்கள் வந்து கண்டிப்பா வந்து என்ன போட்டியில் கலந்துக்க போறாங்க அப்படின்றத முதல்ல அவங்க டிசைட் பண்ணிடணும். இதுக்கு இந்த முன்பதிவு முன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு PMK சம்பத் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க வந்தீங்கனாலே ஏதாவது ஸ்பெஷலான அப்டேட், தீபாவளி வர வரப்போகுது. தீபாவளி அப்படின்னாலே கண்டிப்பா ஈவெண்ட் பண்ணுவீங்க. இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்கு சார்? போன வருடம் ஒரே ஈவெண்ட் பண்ணோம். இந்த வாட்டி 2 ஈவெண்ட்டுகளை பிரித்து பண்ணுறோம். தீபாவளி என்பதை விட அது தீப ஒளி திருநாள் என்பதுதான் உண்மை. கார்த்திகை தீபம் அன்று எப்படி நாம் வீட்டில் ஃபுல்லாக விளக்கேற்றி வைக்கிறோமோ அப்படியே அதே மாதிரி தீப ஒளி திருநாள் அன்று தான் உண்மையாக வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வைக்கணும். தீபாவளி அன்னைக்கு அது பேர் என்ன? தீப ஒளி திருநாள். தீபாவளி இல்லை, வலினா என்ன அர்த்தம், என்ன மீனிங்? வலினா பெயின் சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா தீபாவளினா என்ன அர்த்தம்? அதுக்கு தீபாவுக்கு வலிக்குதுன்னு அர்த்தமா? இல்லை, எதுவாக இருந்தாலும் ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. தீப ஒளி திருநாள், வீட்டு ஃபுல்லாக விளக்கேற்றி வைங்க. கார்த்திகை திருநாள் அன்று எப்படி கார்த்திகை தீபம் அன்று எப்படி விளக்கேற்றி வைக்கிறீங்களோ அப்படி தீப ஒளி திருநாள் அன்று விளக்கேற்றி வைக்க வேண்டும். இந்த தீபாவளி திருநாள் அன்று நாம் 2 நிகழ்ச்சிகளை செய்ய போகிறோம். ஒன்று, ஏன்னா அவ்வளோ ஷார்ட் பீரியடில் நம்ம ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணால் எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் இருக்கும், நிறைய பேர் ஊருக்கு போவாங்க, நேட்டிவ் பிளேஸில் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையில் அரசன் கழனின்ற ஒரு ஊரில் மேடவாக்கம் பக்கத்தில் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். கிரிவலம் வரவங்களுக்கு தெரியும். மேடவாக்கம் பக்கத்தில் அரசன் கழனி, சித்தாலப்பாக்கம் பக்கத்தில் பெரும்பாக்கம் பக்கத்தில் அரசன் கழனின்னு ஒரு ஊர். அங்கே அக்டோபர் 6ஆம் தேதி பௌர்ணமி என்று காலையிலே 9 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா டோக்கன் கொடுக்குறோம். கோல போட்டி நடக்குது. அனைவரும் வந்து கலந்துக்கணும். போன வாட்டி இதேமாரி கோல போட்டி வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வச்சோம். தீபாவளி திருநாளில் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வச்சோம். அதில் வந்து சிதம்பரத்துலேருந்து வந்தவங்க கோலம் போட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்தாங்க. அதனால் 3 டீம் செலக்ட் பண்ணோம். சிதம்பரம் டீமு ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அதனால் ஸோ இந்த வாட்டியும் அனைவரும் வந்து கோல போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு டீமுக்கு 5 பேர். சார் நான் 3 பேர் 2 பேர் கூட நல்லா போடுவோன்னா அது உங்களுடைய விருப்பம். 9 மணிக்கெலாம் வந்து டோக்கன் வாங்கி நல்ல இடத்த பிடிச்சிங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட், விசில் அடித்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். லேட்டாக வரவங்களுக்கு உள்ளே நாங்கள் என்ட்ரு பண்ண முடியாது சில விஷயங்கள். அதனால் கொஞ்சம் காலதாமதப்படுத்தாத வந்துடுங்க. 2வது, கோலம் மாவு நாங்கள் தந்துடுவோம், கலர் மாவு நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் என்ன கோலம் போட போகிறீங்க, அதுக்கு என்ன கலர் போடணுன்றதை டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள். அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கோலப்போட்டி முடிந்த பிறகு 12 மணிக்கு பிறகு கோலம் எந்த கோலம் ஃபஸ்ட்டு 3 இடத்த பிடிச்சிருந்துச்சு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் இந்த ஸ்பூன், மியூசிக்கல் சேரு, பலூன் ஊதி வெடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 6ஆம் தேதி மாலை கிரிவல கூட்டம் நடைபெறும். இது தீபாவளியை ஒட்டி மக்களுக்காக நடக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். நீங்களும் வந்து கலந்துக்குங்க. ஆதன் ஆன்மீக டீமும் வந்து கலந்துக்குங்க. இன்றைக்கெல்லாம் கோலம் போடவே மறந்துட்டாங்க. பழைய பாட்டிங்க இன்னும் வந்து போடுற கோலம்லாம் இன்னைக்கு எங்கேஜில் இருக்க பசங்களுக்கு தெரியாது. ஸோ கம்பி கோலம்னு ஒன்று போடுவாங்க. அது எங்கே புள்ளி வைக்கிறாங்க, எங்கே முடிக்கிறாங்க, எப்படி போடுறாங்கன்னே தெரியாது. அவ்வளோ அதில் திறமைகள் அடங்கிய ஒரு கலையாக நம்ம அதை பார்க்குறோம். அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நல்ல இடம் வேணும், எனக்கு ஃப்ளாட்டாக இடம் வேணும், நிழலில் போகணுன்னா சீக்கிரம் வந்துடுங்க. எல்லாத்துலேயும் இந்த வாட்டி பந்தல் போட சொல்லியிருக்கேன். வெயிலில் போடக்கூடிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து சிறுவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, ஆண்கள் பெண்களுக்கு நிறைய போட்டிகள் விதவிதமாக வைக்கிறோம். அக்டோபர் 6 ஒரே கோலாகல கொண்டாட்டி, கோலம் போட்டி மட்டும் இல்லை, கோலாகலமான போட்டியாக இருக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலே வந்துருங்கன்னா அந்த டைமை சொல்லலாமா சார்? அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு வரவங்க என்ன பண்ணணும்? முதல்ல கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன கோலம் போட போகிறீங்க, எத்தனை பேர் நீங்கள் டீமில் போட போகிறீங்க அப்படின்னு எடுத்துங்க. நிறைய
சேனல்ஸ்லாம் வந்து வீடியோ பண்ணுவாங்க. உங்களுடைய கோலம் வெற்றி அடைந்ததுன்னா அது நிறைய நியூஸ்லாம் வரும். அது உங்களுக்கும் தானே பெருமை, ஊருக்கும் பெருமை இல்லையா? ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய சேனலில் உங்களுடைய கோலத்தை காட்டுவோம். உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்போம். அதில் எங்களுக்கு ஒரு உற்சாகம். மகிழ்வித்து மகிழ்ன்னு சொன்னாங்களே, அதில் முதல் 3 இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் உண்டு. எல்லா போட்டியிலுமே முதல் 3 இடத்துக்கு நல்ல ப்ரைஸ் கொடுக்குறோம். கோல போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? வரும்போதே எப்ப முடியும்னு கேட்பாங்க நிறைய பேர். எத்தனை மணிக்கு வரணும்? 9 மணிக்கு வரணும். 9 to 10க்குள்ள டிஸ்கஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையான இடத்த கொடுத்து டோக்கனை கொடுத்து அலாட் பண்ணி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க டீமை வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். 10 மணிக்கு விசில் அடித்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 12 மணிக்கு முடிச்சிடணும். 2 மணி நேரம் மேக்ஸிமம் சொல்ல போனால் 12:30 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். 1 மணிக்கெலாம் ஜட்ஜி வந்துடுவாங்க கோலத்தை செலக்ட் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே ஃபுல்லாகவே மற்ற ஈவெண்ட் எல்லாம் நடக்கும். ஈவினிங் ஆகிடும், 4 மணி ஆகிடும். 5 மணிக்கு ப்ரைஸ் கொடுப்போம். 6 மணிக்கு கிரிவலம். அன்றைக்கி ஃபுல்லாகவே நிகழ்ச்சி இப்படி தான் நடக்கும் போது 2025 தீபாவளி திருநாளை மக்களுடன் மக்களாக நாம் போட்டிகளில் கலந்து கொண்டு கொண்டாட போகிறோம் என்பது ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அனைவருமே வந்து கலந்துக்குங்க. வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் சந்தோஷம் என்பதை நாம் தேடி செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். சந்தோஷம் நம்மை தேடி வருமானா இல்லை. கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வம்பு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, இப்படி எவ்வளோ விஷயங்களை நாம் அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தினந்தோறும் லைஃப்பில் அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, பால், நியூஸ் பேப்பர், அந்த மாதிரி அத்தியாவசியமாகவே சில கஷ்டங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கோம். அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற சில கட்டாய சூழ்நிலையில் நீங்கள் வாடும். ஓடியே ஆகணும், சம்பாரிச்சே ஆகணும், இஎம்ஐ கட்டியே ஆகணும், ஹவுஸ் லோனையும் கட்டணும், வாங்கின வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இப்படியே சில பேருடைய வாழ்க்கை போகுது. அப்போது ஏதோ ஒரு இடத்தில் பொது வெளியில் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள். இப்போ நம்ம ஏன் சினிமாவுக்கு போகிறோம், ஏன் ஹோட்டலுக்கு போகிறோம்? நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்க தான் போகிறோம். அப்போ அனைவருமே எந்த அளவுக்கு சினிமாவுக்கு கூட்டம் அதிகம் போகுது, எந்த அளவுக்கு பீச்சில் அதிகம் கூட்டம் கொடுது, அந்த அளவுக்கு எல்லாம் டிப்ரெஷனில் இருக்காங்கன்றது தான் மறைமுகமான உண்மை. இது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கான், ஹாப்பியாக இருக்கான்னா அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறது போகிறதில்ல. அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் ஹாப்பியாக இருக்கிறதாவே அவன் ஃபீல் பண்ணுறான். அப்போ மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தான் நிறைய பேர் வாடுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் போது நிறைய மாற்றங்கள் வரும். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா மக்கள் வந்து என்ன பண்ணணும் சார்? மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்றத முதல்ல அவங்க டிசைட் பண்ணிடணும். இதுக்கு இந்த முன்பதிவு, முன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரம் வந்து அவங்க வந்து போட்டியில் கலந்துக்கணும். நாங்கள் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் பேர் தருவோம். பஞ்சபூத ஸ்தலத்தை தருவோம், 6 படை வீடு தருவோம். போன வாட்டி எப்படி தந்தோன்னா பஞ்சபூத ஸ்தலத்தை கொடுத்தோம், திருவண்ணாமலை, சிதம்பரம், இது மாதிரி கொடுத்தோம். அப்புறம் 6 படை வீடு பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் கொடுத்தோம். இதில் அடித்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சிதம்பரம் தான். ரொம்ப ஹாப்பி. சிதம்பரத்துலேருந்து வந்தாங்க. சிதம்பரம் நடராஜரே கோலமாக போட்டாங்க. சரியான ஒரு வெற்றி அதில் கிடச்சிது. 2வது சிதம்பரம் சுவாமி கோலம் போடுறவங்களாம் நாங்கள் கால் படாமல் அதை வந்து என்ன பண்ணிடுவோம், நாங்கள் வந்து போட்டி முடிஞ்சவொடனே அடிச்சிருவோம். அவங்கள வச்சே நாங்கள் எடுத்துகிட்டு சொல்லுவோம், கால் படக்கூடாது சுவாமி திருவுருவத்து மேலேன்னு. ஸோ பயங்கரமான திறமையெல்லாம் வெளிக்காட்டினாங்க. வயசான பெரியவங்கள்லாம் வந்து நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. அதுதான் ஆச்சரியம். 50, 40+, 50+, 60+லாம் வந்து நிறைய பேர் கோலம் போட்டாங்க. இங்கே நிறைய இடங்கள் இருக்குது. பர்டிகுலராக மேடவாக்கத்தில் அந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஏதாவது? நம்ம இது இன்டோரில் பண்ண முடியாது, அவுட்டோரில் தான் பண்ண முடியாது. அது ஒரு கோவிலாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது நம்ம பௌர்ணமி மாதம் பண்ணுறோம். ஸோ அதை நிகழ்ச்சியோட சேர்த்து பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்குன்றதுக்காக நம்ம அப்படி சேர்த்து வச்சுருக்கோம். ஒரே நாளில் பௌர்ணமி போயிடலாம், ஈவெண்ட்டு முடியும். வெளியூர்லேருந்து வந்து போகிறவங்களுக்கு 2 டிரான்ஸ்போர்ட்டு, 2 நாள் லீவு, இப்படிலாம் எதுவும் இருக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வரவங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்பதிவு தேவையில்லை அப்படின்னு. இருந்தாலும் இந்த ஒரு சில விஷயங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணிடுங்க. அது சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னா ஒவ்வொரு ஈவெண்ட். நீங்கள் நிறைய பேர் வரீங்க, கோலம் போட ஒரு 10 பேர், 30 பேர், 20 பேர் டீமாக வரீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார் நாங்கள் 10 பேர் வரோம் சார், 20 பேர் வரோம் சார், 5 பேர் வரோம் சார், 3 பேர், ஒரு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இதில் என்ன இருக்குது, எங்களுக்கு நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸு, கோலமாவு, கிலோ அரிசி மாவுலாம் அரைச்சி ரெடியாக வச்சுருப்போம். வேறு ஒன்றும் இல்லை. லேட்டாக மட்டும் வராதிங்க, தயவு செய்து. லேட்டாக மட்டும் 9 மணிக்கெலாம் வந்துடுங்க. ஆடி அசைஞ்சு யானை மாதிரி பொறுமையாக வந்து அதுக்கப்புறம் நம்ம செய்து ஒரு காரியத்தை ஈவினிங் லேட் ஆகிடும். மற்ற போட்டிகள் நடக்குது லேட் ஆகிடும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வேலையிலிருந்து கொஞ்சம் ஓய்வு பெற்று இந்த மாதிரியான விஷயம் ஒரு ரிலாக்ஸ், ஜாலி, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி அப்படி அமையும் நினைக்கிறேன். நிறைய பயனுள்ள தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி மேடம்.